Hi, welcome to Tina Ari Creatives. We will talk about the brooches class or 6th class. இந்த கம்பி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளவர் செய்வோம். அதுக்குரிய கம்பி தான். இந்த கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பியில் வந்து நம்ம கிறிஸ்டல் பீட்னாலும் சரி, எந்த பீட்னாலும் சரி, நம்ம வந்து உள்ள அதாவது இதே மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒயிட் கலர் பீட் போட்டிருக்கேன், 4mm பீட். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிறிஸ்டல் பீடு வேறு கலரில், ஒயிட் கலரில் எந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நல்லா இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு 4-5 பீஸ் ரெடி பண்ண போகிறேன். அதாவது மேலே ஒரு இதுவும் 2 சைடில் சேமாக வர மாதிரி, அதுக்கடுத்தால 2 இது சேமாக வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா எடுத்து அப்படியே முறுக்கி ரெடி பண்ணணும். லீஃப் மாதிரி ரெடி பண்ணணும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ பண்ணுறேன்ல இதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். நம்ம வந்து இதை முறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே, அதாவது நம்ம கம்பியில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சு சுற்றணும். இதே மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அதை கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பண்ணது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை கிளாத்தில் வச்சு நீங்கள் வந்து இதில் ஒயிட் கலர் நான் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோல்டன் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ நம்ம இதில் கோல்டன் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஒயிட் பண்ணும்போது அந்த கோல்டன் கலருக்கு மேலே ஒயிட் கலர் வந்து தெரியும். நான் வந்து ஒயிட் கலர் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான கலர் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இது வந்து ரோஸ் பெட்டல், ரோஸ் எதல் ஷேப்பில் இருக்கும் இந்த சீக்வன்ஸ். இதை மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு 5 பீஸ் எடுத்திருக்கேன். இதிலே வந்து ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா க்ளூ போட்டு கிளாத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கம்பியில் லீஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு கிளாத்தில் வந்து நல்லா அதாவது பெர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம பண்ணியிருக்க ஒர்க்கு. அதனால் நல்லா ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது க்ளூ போட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் அங்கங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதில் பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து அந்த கோல்டன் கலர் கம்பிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து தெரியும். இதே இது நம்ம கோல்டன் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் அந்த நம்ம என்ன கலரில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து அந்த இப்போ ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது பளிச்சுன்னு தெரியும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் அந்த த்ரெட் மட்டும் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த லீஃப் மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து ஃபுல்லாகவே நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஃப்ளார் ரெடி பண்ணணும். அதுக்காக அந்த ஒவ்வொரு பெட்டலையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் க்ளூ போட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ டேரெக்டாக ஸ்டிச் பண்ண தான் போகிறேன். இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீழே அந்த லீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட இது அந்த கீழே உள்ள போர்ஷன் வந்து மறைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்டிச் நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்குது. ஆப்போசிட் சைட்லலாம் எதுவும் ஹோல் இல்லை. அதனால் 2-3 ஸ்டிச் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு 5 பெட்டலையும் இதே மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணலாம், பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. இப்போ ரெட் கலருங்கிறதுனால சென்டரில் ஒயிட் கலரில் ஃப்ளார்ஸ் ஏதாவது குட்டியாக ரோஸ் ஃப்ளார் அதே மாதிரிலாம் நிறைய உண்டு. அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு அதுக்கு சென்டர்லேயும் ஹோல் இருக்கும். அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணுறோம். அந்த ப்ளவுஸுக்கு வந்து சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் இப்போ நிறைய சாரீ வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு
பிங்க் கலர் saree அப்படின்னா ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் நம்ம பிங்க் கலரில் இதே மாதிரி பெட்டல் யூஸ் பண்ணி அந்த சென்டர் போர்ஷனில் ப்ளூ கலரில் பிங்க் கலர் சாரியோட கலரில் நம்ம ஜமிக்கி ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு ஃப்ளார் இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்லலாம் இதே மாதிரி ஒரு ஃப்ளார் மட்டும் சென்டரில் ஸ்லீவில் வச்சுட்டு அங்கங்கே புட்டாஸ்க்காக நம்ம ஜமிக்கி ஒர்க்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பேக் நெக்லையும் சென்டரில் அந்த நெக்கோட சைடில் அந்த கீழே வர போர்ஷனில் மட்டும் ஒரு ஃப்ளார் வர மாதிரி வச்சு மற்ற இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஜமிக்கி ஒர்க்லாம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப லோ காஸ்ட்டில் உள்ள சாரீக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது சாரியே வந்து நமக்கு ஹை அமௌண்ட்டாக காமிச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு லுக் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லீஃப் ரெடி பண்ணேன்னு சொன்னேன்ல, அடுத்த லீஃபை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பெடல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த லீஃப் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அங்கங்கே வந்து நம்ம அந்த லீஃபில் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு இடையில அந்த கீழே உள்ள போர்ஷன் தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது இந்த கம்பிக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா வந்து கிளாத்தோட அட்டாச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல் வச்சு ஸ்டிச் பண்ணி திரும்ப இதுக்கு மேலே வந்து நான் அங்கங்கே அந்த ஹோலில் மறைக்கிறதுக்காக ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜமிக்கி அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலர் கொஞ்சம் ஃப்ளார் ஜமிக்கி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த ஜமிக்கியை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ நான் பண்ணுற ஒர்க் எல்லாமே சேர்த்து ஒரு கிட்டாக வந்து என்கிட்ட இருக்குது, ப்ரூச்சஸ் கிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அமௌண்ட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். 40 பொருள் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 50 ப்ரூச்சஸ் போடுற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும். தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வந்து ஜமிக்கி வச்சு ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார், அதாவது ஃப்ளார் டைப்பில் உள்ள ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். சேனலில் தொடர்ந்து வந்து ப்ரூச்சஸ்க்குள்ள வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது மாடலில் உங்களுக்கு ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒயிட் கலர் ஃப்ளார் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எப்படி நாட் போடணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.